ஓம் சாந்தி 11/9/2024. பாபா தலைப்பு சொல்கிறார், மீட்டே பச்சே தும் பாப்கே பாஸ் ஆய் ஹோ. இனிமையான குழந்தைகளே, நீங்கள் பாபாவிடம் வந்துள்ளீர்கள். அப்பனே கேரக்டர் சுதாரணே, எதுக்காக வந்திருக்கீங்க பாபாட்ட? உங்களுடைய நடத்தையை மாற்றிக்கொள்வதற்காக. துமே பி தெய்வீ கேரக்டர்ஸ் பனானே ஹே. இப்பொழுது நீங்கள் தெய்வீக நடத்தையுடையவர்களாக ஆக்க வேண்டும். உங்களை நீங்கள் தெய்வீக கேரக்டர் உடையவராக உங்களை நீங்கள் ஆக்க வேண்டும். பாப்பா கேள்வி கேட்குறாங்க, தும் பச்சோं को आंखें बंद करके बैठने की मना क्यों हो जाती है? கண்களை மூடி நாம் அமருவது இங்கே தடுக்கப்பட்டுள்ளது ஏன்? क्योंकि नजर से निहाल करने वाला बाप सम्मुख है. பார்வையினால் நம்மை பலியாக்கக்கூடிய பகவான் உங்க எதிரில் இருக்கார். अगर आंखें बंद होगी तो निहाल कैसे होंगे? பகவான் உங்க முன்னாடி உங்களுக்கு திருஷ்டி கொடுத்துட்ருக்கும்போது திருஷ்டி மூலமாக தான் ஆத்மாவில் இருக்கக்கூடிய பாவங்களையும் பாபா அழிப்பார். அந்த வேளையில் நீங்கள் கண்களை மூடிவிட்டீர்களே ஆனால் எப்படி அவர் உங்களை அவருக்கு பலியாக்குவார்? ஸ்கூல் में आंखें बंद करके नहीं बैठते. ஸ்கூலில் ஒரு பொழுதும் கண்களை மூடி அமருவதில்லை. आंखें बंद होगी तो सुस्ती आएगी. எப்போ கண்களை மூடுகிறீர்களோ அப்பொழுது தூக்கம் வந்துவிடும், அலட்சியம் வந்துவிடும். तुम बच्चे तो स्कूल में पढ़ाई पढ़ रहे हो. இப்பொழுது நீங்கள் ஸ்கூலில் பாடத்தை படித்து கொண்டிருக்கிறீர்கள். ஏ சோர்ஸ் ஆஃப் இன்கம், இதுதான் ஆத்மாவிற்கு வருமானம் தரக்கூடியது. லாக்கோ பதமோங்கி கமாயி ஹோ ரஹி ஹே. பல லட்சம் பல கோடி மடங்கு வருமானத்தை இங்கே நீங்கள் செஞ்சிட்ருக்கீங்க. கமாயி மே சுஸ்தி உதாசி நகியா சக்தி. சம்பாதிக்கும்போது அலட்சியமோ அல்லது சோம்பேறித்தனமோ உங்களுக்கு வர முடியாது. அவேர்னஸோடு இருப்பாங்க. ஓம் சாந்தி. மீட்டி மீட்டி ரூஹானி பச்சோं பிரதி பாப் சம்ஜாத்தே ஹே. இனிமேலும் இனிமையான ஆன்மீக குழந்தைகளுக்கு பாபா புரிய வைக்கிறார். ஏஹ் தோ பச்சி ஜான்தே ஹே கி रूहानी बाप परंधाम से आकर हमको पढ़ा रहे हैं. பாபா சொல்கிறாங்க, உங்களுக்கு தெரியும் இந்த விஷயம். ஆன்மீக தந்தை பரந்தாமத்திலிருந்து வந்து படிப்பித்து கொண்டிருக்கிறார். क्या पढ़ा रहे? என்ன பாடத்தை படிப்பிக்கிறார்? बाप के साथ आत्मा का योग लगाना सिखलाते हैं. பாபாவுடன் நம்ம ஆத்மாவின் தொடர்பு ஈடுபடுத்த வேண்டும் என்பதை கற்றுத்தருகிறார். ஜிஸ்கோ யாதுக்கி யாத்ரா கஹா ஜாதா. இதை தான் நினைவு யாத்திரை என்று அழைக்கப்படுகிறது. எஹிபி பத்தாயா, இதையும் பாபா கற்றுத்தருகிறார். பாபா கோ யாது கர்த்தே கர்த்தே மீட்டே ரூஹானி பச்சே தும் பவித்ர பன் अपने पवित्र शांति धाम में पहुँच जाएंगे. என்ன நீங்கள் நினச்சி 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 ஆன்மீக குழந்தைகள் நீங்கள் தூய்மை அடைந்து தூய்மையான வீடாகிய சாந்தி தாமத்திற்கு வந்து சேர்ந்து விடலாம். கித்னி சஹஜ் சம்ஜானீங்க. பாபா பாருங்கள் எவ்வளோ சகஜமாக ஒன்றொன்றையும் தெளிவுபடுத்துகிறார். अपने को आत्मा समझो और अपने प्रीतम बेहद के बाबा को याद करो. குழந்தைகளே, தன்னை ஆத்மான்னு புரிங்க. முதல்ல புரிஞ்சுக்கோங்க. அதுக்கு பிறகு உங்களுடைய பிரீத்தம், உங்களுடைய நாயகன் பாபாவை நினைங்க. துமாரே ஜென்ம ஜென்மாந்தர் கே பாப் ஜோகே வ பசம் ஹோத்தே ஜாயங்கே. அன்பாக நீங்கள் நினச்சிங்கன்னா ஜென்ம ஜென்மாந்தரமான பாவங்கள் எல்லாம் அழிந்துவிடும். இஸ்கோகி யோக அக்னி கஹா ஜாத்தா ஹே. இதுக்கு பேர் தான் யோக அக்னி என்று சொல்லப்படுது. ஏ பாரத் கா பிராச்சீன் ராஜ்யோக். இது பாரதத்தினுடைய பழமையான ராஜயோகமாகும். ஏ யாதுக்கி யாத்ரா உட்தே பைத்தே சல்தே ஃபிர்தே தும் கர் சக்தே ஹோ. இந்த நினைவு யாத்திரையை
நீங்கள் எழுந்தாலும் அமர்ந்தாலும் எங்கே சென்றாலும் செய்யலாம். जितना हो सके गृहस्थ व्यवहार में रहते हुए कमल फूल समान पवित्र रहो. எவ்வளவு முடியுமோ குடும்ப வாழ்க்கையில் இருந்து கொண்டே தாமரை புஷ்பத்துக்கு சமமாக தூய்மையாகுங்கள். பாபா को भी याद करना है. பாபாவையும் நீங்கள் நினைவு செய்ய வேண்டும். और साथ साथ दैवी गुण भी धारण करने हैं. பாபாவை நினைவு செய்வது என்றால் தெய்வீக குணத்தின் தாரணையையும் நாம் செய்ய வேண்டும். ஏன்னா எங்கே நினைவு இருக்கோ அங்கே ஆட்டோமேட்டிக்காக என்ன வந்துடும், குணங்கள் என்பது தானாகவே ஏற்பட்டுவிடும். बाबा ने ये भी समझाया स्कूल में कब आंखें बंद करके नहीं बैठना होता. பாபா மீண்டும் புரிய வைக்கிறார், குழந்தைகளே இது ஸ்கூல் பள்ளிக்கூடம், இதில் கண்களை மூடி நீங்கள் படிக்க முடியுமா? கண்களை திறந்தாதானே நீங்கள் பாட படிக்க முடியும். भक्ति मार्ग में भगवान को याद करने की शिक्षा देते, आंखें बंद करके बैठते हैं. பாபா சொல்கிறாரு, பக்தி மார்க்கத்தில் பகவானை நினைக்கணும்னா அப்படி ஒரு கல்வி கொடுக்குறாங்க, கண்ணை மூடி அமருங்கள்னு. यहाँ तो बाबा कहते स्कूल है. இங்கே பாபா சொல்கிறார், குழந்தைங்களே இது கோவில் கிடையாது, மற்ற சற்சங்கம் கிடையாது, இது ஒரு ஸ்கூல். सुना भी है ना नजर से निहाल, कहते हैं जादूगर. சொல்லப்படுது இல்லையா, பார்வையால் பகவான் சக்தி அளிப்பார்னு. ஏன்னா அவர் யாரு, மந்திரவாதி. वह तो गायन भी है ना, देवताएं भी नजर से निहाल होते. மகிமை பாடப்படுது இல்லையா, தேவதைகளுக்கும் இந்த மகிமை உண்டு. பார்வையால் அனைத்து பக்தர்களையும் மனோ ஆசைகளை பூர்த்தி செய்பவர்கள்னு சொல்லப்படுது. எய்ம் அண்ட் ஆப்ஜெக்ட் கடிகே பாபா சொல்கிறாங்க, இந்த படிப்பில் உங்களுக்கு உங்களுடைய லட்சியம் என்பது உங்கள் எதிரில் இருக்குது. தில்வாடா மேஹே ஓ பி ஜட ஏஹே சைத்தன்ய தில்வாடா மந்திர். பாபா சொல்கிறாங்க, மதுபனில் தில்வாடா கோவில் இருக்குல்லையே அது ஜடம், ஆனால் நீங்கள் யார் தெரியுமா, சைத்தன்யமான தில்வாடா கோவிலாக இருக்கீங்க, गुप्तமாக நீங்கள் இருக்கீங்க. अच्छा, धारणेकांड मुख्य सारम, जो संस्कार बाप में है वही संस्कार धारण करने हैं. எந்த சன்ஸ்காரம் பாபாவிடம் உள்ளதோ அந்த சன்ஸ்காரத்தை நீங்கள் தாரண பண்ணுங்க. பாப் சமான் ஞான் கா சாகர் பன்னா ஹே, பாபாவை போல ஞான கடலாகுங்கள். தேஹி அபிமானி ஹோக்கர் रहने அபியாஸ் கர்னா ஹே, தேஹி அபிமானி ஆகுவதற்கான பயிற்சியை செய்ய வேண்டும். நெக்ஸ்ட் பாயிண்ட், ஆத்மாரூபி பேட்டரி को सदो प्रदान बनाने लिए चलते फिरते याद की यात्रा में रहना है. ஆத்மா என்ற பேட்டரியை சுத்தப்படுத்துவதற்காக நடந்தாலும் சுற்றினாலும் நினைவு யாத்திரையிலேயே இருங்க. தெய்வீ கேரக்டர்ஸ் தாரண் கர்னே ஹே, பாபா சொல்கிறாங்க தெய்வீகமான கேரக்டரை கொண்டு வாங்க. போத் போத் மீட்டா பனோ, ரொம்ப ரொம்ப இனிமையாக பேசுங்க, இனிமையானவராக மாறுங்கிறார் பாபா. वरदानम, त्रिकालदर्शी बन दिव्य बुद्धि के वरदान को कार्य में लगाने वाले सफलता संपन्न भव. त्रिकालदर्शियाகி தெய்வீக புத்தியின் வரதானத்தை காரியத்தில் ஈடுபடுத்தக்கூடிய வெற்றி நிரம்பியவர் ஆகுங்கள். बाप दादा ने हर बच्चे को दिव्य बुद्धि का वरदान दिया है. பாப் தாதா ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் திவ்ய புத்தியினுடைய வரதானத்தை கொடுத்திருக்கிறார். दिव्य बुद्धि द्वारा ही बाप को अपने आप को तीनों कालों को स्पष्ट जान सकते हो. உங்களுடைய திவ்ய புத்தியால் பாபாவையும் உங்களையும் உங்களின் 3 காலங்களையும் தெளிவாக நீங்கள் தெரிந்து கொள்கிறீர்கள். सर्व शक्तियों को धारण कर सकते हो. சர்வ சக்திகளையும் உங்களால் கொண்டு வர முடிகிறது.
दिव्य बुद्धि वाली आत्मा कोई भी संकल्प को कर्म व वाणी में लाने के पहले हर बोल कर्म के तीनों काल जानकर प्रैक्टिकल में आती है. பாபா சொல்கிறாங்க, திவ்ய புத்தியுடைய ஆத்மா எந்த ஒரு எண்ணமாக இருந்தாலும் சரி, அதை கர்மத்தில் மற்றும் பேச்சில் கொண்டு வருவதற்கு முன்பு ஒவ்வொரு வார்த்தை ஒவ்வொரு கர்மத்திலும் 3 காலங்களை புரிந்துதான் ப்ராக்டிக்கல் படுத்துகிறாங்கங்கிறார். நினச்ச உடனே காரியத்தை செஞ்சிட மாட்டாங்கங்கிறார். யோசித்து அதோட முன் விளைவு பின் விளைவு என்னங்கிறத புரிஞ்சு தான் அந்த காரியத்தை செய்வாங்க. उनके आगे पास्ट फ्यूचर इतना स्पष्ट होता जितना प्रेजेंट स्पष्ट है. எவ்வளோ நிகழ்காலம் தெளிவாக இருக்குதோ அவ்வாறு பாஸ்ட் இறந்த காலமும் முடிந்ததும் எதிர்காலம் வர இருக்கிறதும் தெல்ல தெளிவாக இருக்குது அவங்களுக்கு. ऐसे दिव्य बुद्धि वाले त्रिकालदर्शी होने कारण सदा सफलता संपन्न बन जाते हैं. அப்படி திவ்ய புத்தியுடைய திரிகாலதர்ஷியான காரணத்தினால் எப்போதுமே வெற்றி நிரம்பியவராக ஆகிவிடுகிறீர்கள். ஸ்லோகன் संपूर्ण पवित्रता को धारण करने वाले ही परमानंद का अनुभव कर सकते हैं. சம்பூர்ண தூய்மையை கடைபிடிக்கக்கூடியவர்களே பரமாத்மாவிற்கு மிக பிரியமான அனுபவத்தை செய்ய முடியும். பாபா எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிற பரமாத்மா பசந்த் அப்படிங்கிற அனுபவத்தை செய்ய முடியும். பாபா அவ்யக்த இஷாரா கொடுக்குறாங்க. आपके छोटे छोटे भाई बहने यही कामना लेकर आप बड़ों की तरफ देख रहे हैं. உங்களுடைய சகோதரர்கள், சின்ன சகோதரர்கள், சகோதரிகள் இந்த ஒரு ஆசையை உங்களிடம் வைத்து உங்கள் பக்கம் திரும்பி பார்த்துட்ருக்காங்க. உங்களை புகார் ரகேகே, உங்களை அழைத்து கொண்டும் இருக்கிறார்கள், உங்களை நோக்கி பார்த்து அழைத்து கொண்டும் இருக்காங்க. கி ஹமாரி மனோகாமனாயை பூரன் கரோ, என்ன சொல்கிறாங்க, எங்களின் மன ஆசைகளை பூர்த்தி செய்யுங்கள் என்று. ஹமாரி சுக் சாந்தி கி இச்சாயை பூரன் கரோ, எங்களுடைய சுகம் சாந்தியினுடைய ஆசைகளை நீங்கள் நிறைவேற்றுங்க. தோ आप क्या करेंगे, உங்களை நோக்கி உங்களை அழைச்சி இப்படியெல்லாம் வேண்டும்போது நீங்கள் என்ன செய்வீங்க? अपनी इच्छाएं पूरन करेंगे, நோக்கி பூரன் கரேங்க. உங்கள் ஆசையை நீங்கள் பூர்த்தி பண்ணிப்பீங்களா, அல்லது அவங்க கேட்குறாங்களே உங்களை நோக்கி அவங்க ஆசையை பூர்த்தி பண்ணுவீங்களா? பாருங்கள், எவ்வளோ யோசிக்க வேண்டிய விஷயம் இது. जब आपके दिल से यही श्रेष्ठ नारा निकले कि इच्छा मात्रम अविद्या, तब सबकी इच्छाएं पूरी हो. எப்போ அவங்களுடைய உள்ளத்திலிருந்து சிரேஷ்டமான இந்த ஒரு முழக்கம் ஏற்படுது, ஆசை என்றால் என்னவென்று தெரியாத நிலை என்பது எப்போ ஏற்படுகிறதோ அப்பொழுதுதான் நீங்கள் எல்லாருடைய ஆசைகளை பூர்த்தி செய்கிறீர்கள். அதனால் நமக்கு கொஞ்சம் கூட ஆசை இருக்கக்கூடாது, வரவும் கூடாது. ஏன்னா நம்ம சத்தியுகத்திலேருந்து எல்லாத்தையும் நம்ம அடைஞ்சிட்டோம், அனுபவிச்சாதான் மிச்சம் இருக்கு இப்போ. அதனால் பாபா என்ன சொல்கிறாரு, நம்மளுடைய கருணை சொரூபத்தை அந்த நேரம் நம்ம வெளிப்படுத்த வேண்டும். ஓம் சாந்தி.